அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் திருக்குறள் தொடர்பான செய்திகளில் முதல் அதிகாரமாக ஒழுக்கமுடைமை என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் அந்த 20 அதிகாரங்கள் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒழுக்கமுடைமை இந்த அதிகாரம் பற்றி டீட்டெயில்டாக என்னங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதை பற்றி ஒரு ஓவர் வியூவாக, அதில் ஆசிரியர் யார், எத்தனை பகுப்புகள் உள்ளன, எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன, திருக்குறளின் பெருமையை கூறும் நூல், மொத்த இயல்கள் எத்தனை, அவருடைய காலம் என்ன, 2025 இந்த ஆண்டுக்கு திருக்குறள் ஆண்டு என்ன வரும், அதே மாதிரி திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர்கள் யார், திருக்குறளின் வேறு பெயர் என்ன, திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்ன, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிறதான். நம்ம பேட்ச்க்கு இது மாதிரி ஒன்லைனராக கொடுத்துருவோம். இந்த வீடியோ பதிவில் அதை சார்ந்த என்னங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துடலாம். திருக்குறள் இதனுடைய ஆசிரியர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், திருவள்ளுவர் ஆவார். மொத்த பால்கள் மூன்று பால்கள் என்னென்ன? அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் இல்லைன்னா காமத்துப்பால்னு கூட சொல்லுவாங்க. மொத்தம் 3 பால்கள். அதிகாரங்கள் 133. மொத்த குறள்கள் எவ்வளவு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 1330 குறள்கள் உள்ளன. மொத்த இயல்கள் 9. இது அடிக்கடி கேட்கப்பட்ட திருக்குறளில் மொத்த இயல்கள் 9. திருக்குறள் எந்த பிரிவை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அறநூலாகும். பாவகை, குறள் வெண்பாவால் ஆனது திருக்குறள். அதாவது 7 சீர் ஈரடி வெண்பாவால் ஆனது திருக்குறளாகும். இயற்றப்பட்ட காலம் சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலம்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை என்பதுதான் சங்கம் மருவிய காலம். திருவள்ளுவரின் காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா கிமு 31 தான் திருவள்ளுவரின் காலமாகும். இது ஆசிரியர் மொத்த பால்கள், அதிகாரங்கள், இயல்கள் என்ன, பாவகை என்ன, காலம் என்ன, திருவள்ளுவர் காலம் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் என்ன? மாதானுபங்கி, சென்னாப்போதர், பொதுநெறி கண்ட புலவர், வள்ளுவன், தெய்வ புலவர், தேவர், வான்புகழ் வள்ளுவர், நான்முகனார், நாயனார், பெருநாவலார், பொய்யில் புலவர், இதெல்லாம் திருவள்ளுவரின் வேறு பெயர்களாகும். அதே மாதிரி திருக்குறளின் வேறு பெயர்கள் இந்த உத்தரவேதம். இது முக்கியமா ஒரு தடவை கேட்ட கேள்வி. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. அது திருக்குறளாகும். அப்ப திருக்குறளின் வேறு பெயர்கள் உத்தரவேதம், தமிழ்மாதின் இனிய உயிர்நிலை, அற இலக்கியம், முதுமொழி, பொய்யாமொழி, குறிக்கோள் இலக்கியம், தமிழ்மறை, பொதுமறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், தெய்வநூல், திருவள்ளுவ பயன். இது நச்சினார்க்கினியர் கூறியது. அறவியல் இலக்கியம், பொருளுரை, திருவள்ளுவம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறளோட வேறு பெயர்கள். உலக பொதுமுறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், தெய்வநூல், உத்தரவேதம், பொருளுரை, திருவள்ளுவம், இதெல்லாம் திருக்குறளின் வேறு பெயர்களாகும். நூலின் பகுப்பு. இதுல நம்ம பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல 4 இயல்கள் இருக்குன்னு படிச்சிருப்போம். ஆனா அந்த இயல்கள் என்னென்னங்கிறதா கேள்வியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இத 4 ஆப்ஷன்ல இது 3 கொடுத்துட்டு அரசியல். இதுல பொருட்பாலின் அதிகாரம் எது, அதாவது இயல் எதுன்னு கேட்டா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ அந்த 9 இயல்கள் பேரு, அறத்துப்பால்ல என்னென்ன இயல்கள் இருக்குங்கிறது முக்கியமான கேள்வியா படிச்சு வச்சுங்க. அறத்துப்பால்ல 380 குறள்கள், அதாவது 38 அதிகாரங்கள், 4 இயல்கள் இருக்கு. பாயிரவியல்ல 4 அதிகாரங்கள், இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவரவியல் 13 அதிகாரங்கள், ஊழியல் 1 அதிகாரம். அப்போ அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள், 4 இயல்கள் என்னென்ன? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பொருட்பால்ல பாத்தீங்கன்னா 70 அதிகாரங்கள், 3 இயல்கள், அதாவது 700 குறள்கள் கொண்டது. இதுல அரசியல், அங்கவியல் மற்றும் ஒளிபியல் அப்படின்னு இருக்கும். அரசியல்ல 25 அதிகாரங்கள், அங்கவியல்ல 32 அதிகாரங்கள், ஒளிபியல்ல 13 அதிகாரங்கள். அப்போ பொருட்பால்ல 70 அதிகாரம், 3 இயல்கள். 3 இயல்கள் என்னென்ன? அரசியல், அங்கவியல், ஒளிபியல் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் இது 25 அதிகாரங்கள், அதாவது 250 குறள்கள் கொண்டது. இது களவியல், கற்பியல். களவியல்ல 7 அதிகாரங்கள், கற்பியல்ல 18 அதிகாரங்கள் கொண்டது. இந்த இயல்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அறத்துப்பால்ல 4 இயல் என்னென்ன, பொருட்பால்ல 3 இயல்கள் என்னென்ன, இன்பத்துப்பால்ல 2 இயல் எதுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள். இதுல கேள்வி பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? காலத்தால் முந்தையவர், அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதியவர் காலத்தால் முந்தையவர் யார், பிந்தையவர் யார், முதலில் எழுதியவர் யாருன்னு இருக்கும். திருக்குறளுக்கு பதின்மர், அதாவது திருக்குறளுக்கு
10 பேர் உரை எழுதியுள்ளனர். அவங்க யாராருன்னு பாருங்க. இது ஒரு பாடலாவே கொடுத்துருப்பாங்க. தருமர், மணக்குடுவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லையுரை கண்டவர் கண்டார் இவர். இந்த 10 பதிமன்கர்கள் தான் பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை கண்டவர்கள் ஆவார்கள். அதுல திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் காலத்தால் முந்தையவர் தருமர், திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் காலத்தால் பிந்தையவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பரிமேலழகர், திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர், திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இது ரெண்டும் முக்கியமான ஒன்று. இதுல உரை எழுதியவர்களை 10 பேர். அதுல சிறந்த உரை யாருன்னு பாத்தீங்கன்னா பரிமேலழகர் உரையாகும். பொதுவான குறிப்புகள் பாருங்க. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடையெடுத்த கருவியாகு பெயர் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது திருக்குறள் ஆகும். திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூலாகும். உலகத்துல பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் திருக்குறள். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் ஆகும். திருவள்ளுவர் இவரை பற்றி ஒரு உறுதியான தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை. இவங்க ஊர் என்ன, பெற்றோர் யார் குறித்த முழுமையான செய்திகள் இதுவரை கிடைக்கவில்லை. இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமுறை நூல் திருக்குறளாகும். அதனாலதான் திருக்குறளை உலக பொதுமுறை, ஒரு இனத்தையோ சாதியோ நாடோ இதை பத்தியெல்லாம் கொடுக்காம மனித வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுத்ததுனாலதான் திருக்குறள் உலக பொதுமுறை என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறள் இதை எப்படி பிரிக்கலாம்? திரு கூட்டல் குறள். திருக்குறள். திருன்னா என்ன பொருள்? செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என பல பொருள் கொண்ட ஒரு சொல் திருக்குறள். திருங்கிறது பல பொருள் கொண்ட ஒரு சொல். அது செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என பல பொருள் கொண்டது. குறள் அப்படின்னா குறுகிய அடிகளை உடையது என பொருள்படும். தமிழ் மொழியில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் ஆகும். திருக்குறள்ல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்றும் வகையில் சிறந்து விளங்குகிறது. மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் ஆகும். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதில்லை என்பர். மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரைதான் திருக்குறள். இது கேட்கப்பட்ட மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய நூல் அறிவுரை நூல் தான் திருக்குறள் ஆகும். குறளும் 7 என்ற எண்ணு பெயரும். இந்த கேள்வியும் எழுதணும் தெரியும். திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணிற்கும் அதிக தொடர்பு காணப்படுகிறது. திருக்குறள் 7 சீர்களால் அமைந்த வெண்பாக்களை கொண்டது. 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 குறட்பாவில் 7ங்கிற எண்ணு பெயர் வந்துள்ளது. அதிகாரங்கள் 133. இதன் கூட்டுத்தொகையும் 7 தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறள்கள் 1330. இதன் கூட்டுத்தொகையும் 7 தான். இந்நூல் 107க்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் என்ன தொடர்புங்கிற பதிலாகும். அடுத்தது நூலின் சிறப்புகள் என்ன? திருக்குறளோட சிறப்புகள். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை என்ன? இப்போ என்ன கிறித்துவ ஆண்டோ அதோட திருவள்ளுவர் ஆண்ட கூட்டணம்னா கிடைக்கிறது தான். அதாவது 2025 இதனுடைய திருவள்ளுவர் ஆண்டுனா 31 கூட்டணம் 2056ங்கிறது தான் திருவள்ளுவர் ஆண்டாக கணக்கிடப்படுகிறது. கிபி 2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 என்று நாம் கூற முடியும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லருமை 4 இதெல்லாம் பழமொழிகள். இதுல 4 2 4ங்கிறது எதை குறிக்கும்? நாலடியார். 2 என்பது எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். இது நாலடியார் பாக்குறப்ப இந்த ரெண்டும் பார்த்தோம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லருமை 4 என்னும் பழமொழிகள் திருக்குறளின் பெருமையை விளக்குகிறது. திருவள்ளுவ மாலை இந்த நூல் எதுக்காக வந்ததுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் தான் திருவள்ளுவ மாலை. இந்நூலை பாடிய புலவர்கள் மொத்தம், இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 53 புலவர்கள். இந்நூலில் உள்ள மொத்த பாடல்கள் 55 பாடல்கள். இது ரெண்டும் கேட்கப்பட்ட கேள்விதான். திருவள்ளுவ மாலையில் எத்தனை புலவர்கள் பாடியுள்ளனர்? 53 பேர்.
திருவள்ளுவ மாலையில் உள்ள மொத்த பாடல்கள் 55 பாடல்கள் உள்ளன. இதுல ஒரு பாடல், என்றும் புலராதியானர் செல்லுகினும் நின்றளர்ந்து தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்ம மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் இறையனார். அதாவது என்னும் திருவள்ளுவ மாலையில் உள்ள செய்யுள் திருக்குறளின் அழியா தன்மையை போற்றுகிறது. இதுல மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல், செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவ மாலையாகும். இதுல திருக்குறள்ல 10 அதிகாரங்கள் உடைமை அப்படிங்கிற பெயர்ல அமைந்துள்ளன. இதுவும் கேட்டிருக்காங்க, திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உடைமைகள் என்னும் பெயரில் வந்துள்ளன? 10 அதிகாரங்கள். அது என்னென்ன? அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினையுடைமை, பண்புடைமை, நாணுடைமை. இந்த 10 உடைமை என்ற பெயரில் வந்துள்ளன. அதாவது திருக்குறள்ல 10 அதிகாரங்கள் உடைமை என்னும் பெயரில் அமைந்துள்ளன. திருக்குறள் தொடர்பான சிறப்புகள் இதெல்லாம் ஓல்டு புக்ல இருக்கும். இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்தும் முதலில் படித்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் ஆகும். ரஷ்ய நாட்டில், அதாவது ருஷ்ய நாட்டில் அணுத்துளைக்காத கிரம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் எந்த நூலுடன் வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விவிலியத்துடன், அதாவது பைபிளுடன் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. அது மண்பதைக்கும் உலக பொது என்று கூறியவர் யார்? இது கேட்கப்பட்ட கேள்வி. அது மண்பதைக்கும் உரியது என்றவர், உலக பொது என்றவர் திருவிக அவர்கள். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி.யு. போப். கேட்கப்பட்ட கேள்வி. அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886 ஆண்டு. இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. திருக்குறள் 1886, 1900 ஆண்டு திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாரு. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரமா முனிவராவார். தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் 2 நூல்கள். இதுவும் கேட்கப்பட்ட கதி. இதுல பாத்தீங்கன்னா கதியிலேயே நம்மளுக்கு கம்பராமாயணம் திருக்குறளும் ஞாபகம் வச்சுக்கலாம். கதி, கம்பராமாயணம், திருக்குறளும் தான் தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் நூல். திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ளது. தமிழக அரசு திருவள்ளுவர் சிலையினை ஜனவரி 1, 2000 ஆண்டில் கன்னியாகுமரியில 133 அடி உயரத்தில் நிறுவியுள்ளது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான சிறப்புகள். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்தது படித்த முதல் நூல் திருக்குறள். ரஷ்யாவில் கிரம்லின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது. இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் ஒரு நாட்டாருக்கோ, மதத்தாருக்கோ, நிறத்தாருக்கோ, மொழியார்க்கோ உரியதென்று அது உலக பொது என்றவர் திருவிக. திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் அப்படிங்கிற ஒரு இனமே இருந்திருக்காதுன்னு உலகத்திற்கு தெரிந்திருக்காது. அதே மாதிரி திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றவில்லைனா தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்றவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1886 ஆண்டு. திருக்குறள்ல அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர். தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் 2 நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட ஊர் வேலூர். கன்னியாகுமரியில் 133 அடி உயர சிலை நிறுவப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 2000. இதெல்லாம் ஜஸ்ட் அப்படி பார்த்துக்கோங்க. திருக்குறள் தொடர்பான அரிய செய்திகள். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திருக்குறளை 1812 முதலில் ஞானப்பிரகாசன் பதிப்பித்து மூலப்பாடம் என்னும் தலைப்பில் எந்த ஊரில் வெளியிட்டார்னு பாத்தீங்கன்னா தஞ்சையில் வெளியிட்டார். 1840 ராமானுஜ கவிராயர் பரிமேலழகர் உரையுடன் பதிப்பித்து திருக்குறளை வெளியிட்டார். திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். அதே மாதிரி திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை மூங்கில். திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர்.
திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப், திருக்குறளை பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல், திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் கார்ல் கிரவுல் என்பவராவார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர்கள் யாராருன்னு பாருங்க. வாவேசு ஐயர், KM பாலசுப்ரமணியம், சுத்தானந்த பாரதியார், PS சுந்தரம், C ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி, KR சீனிவாஸ் ஐயங்கார் ஆகியோர் முக்கியமானவர்கள் ஆவார்கள். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர்கள். கிமு 31 திருவள்ளுவர் பிறந்தார் என கூறி வள்ளுவாண்டை கணக்கிட செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். திருவள்ளுவர் ஆண்டை கூறியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மறைமலை அடிகள் ஆவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்தவர்கள் என்னென்ன விதை, மனம், பழம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா பார்த்து வச்சுங்க. திருக்குறள் தொடர்பான முக்கிய கூறுகள் பாரதியார் என்ன சொன்னாரு, பாரதிதாசன் இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சிறப்பித்து கூறியவர் பாருங்க பாரதியார் அவர்கள். அடுத்தது பாரதிதாசன், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் என்றவர் பாரதிதாசன். அதே மாதிரி இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள், பொல்லாததில்லை புரைதேர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில், இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றவர் பாரதிதாசன் ஆவார். ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று ஔவையாரும், இடைக்காடனார் கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று இடைக்காடனாரும், கபிலர் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று கபிலரும், பரணர் வள்ளுவரும் தம் குரல் வெண்பாபடியால் வையத்தார் உள்ளுவெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று பரணரும், மாங்குடி மருதனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று மாங்குடி மருதனாரும், தேனிக்குடி கீரனார் பொய்ப்பால பொய்யேய போயின பொய்யல்லாத மெய்ப்பால் மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என்று தேனிக்குடி கீரனாரும், சுரதா சுப்புரத்தினதாசன் தித்திக்கும் தமிழிலே முத்துமுத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் என்று சுரதாவும், கவிமணி புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன், வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது என்று கவிமணியும், செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று இதையும் கவிமணி தான் சொல்லியிருக்காரு. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று கவிமணி. இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகளாயிருக்கு. அதாவது நீதி திருக்குறளை நெஞ்சான தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்ற வரியை கூறியவர் என்று திருக்குறளை சிறப்பித்தவர் கவிமணி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், ஔவையார், இடைக்காடனார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கபிலர், பரணர், மாங்குடி மருதனார், தேனிக்குடி கீரனார், சுரதா, கவிமணி இவங்கெல்லாம் திருக்குறளை சிறப்பித்து என்னென்ன சொன்னாங்கிறத பார்த்தோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம திருக்குறள் ஒழுக்கமுடைமைங்கிறத டக்குன்னு போகாம திருக்குறள்னா அதுல எத்தனை பால் சிறப்பித்து சொன்னவங்க என்ன இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம சார் கொடுத்தபடி ஃபர்ஸ்ட் இதுல ஒழுக்கமுடைமையில பார்க்கலாம். ஒழுக்கமுடைமை, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள் பாருங்க, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும். அப்போ ஒருத்தருக்கு எல்லா சிறப்பை தருவது ஒழுக்கமே, அதைத்தான் உயிரினும் மேலாக எதை காக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை. இதுல விழுப்பம்னா சிறப்பு, ஓம்பப்படும் காத்தல் வேண்டும், இது சொற்பொருள். இலக்கண குறிப்பு பாருங்க, ஒழுக்கம்ங்கிறது தொழிற்பெயர், படும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்றை குறிக்கும். அடுத்த குறள் பாருங்க, ஒழுக்கமுடைமையில பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பரிந்துன்னா விரும்பி, தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். இலக்கண குறிப்பு பாருங்க, காக்க வியங்கோல் வினைமுற்று, பரிந்து தெரிந்து ஊயி கொண்டு முடிஞ்சா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் வினை எச்சங்கள்.
பரிந்தோம்பி இதை எப்படி பிரித்து எழுதலான்னு பாத்தீங்கன்னா பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி. அப்போ ஒழுக்கம் தான் காப்பது கஷ்டமா இருந்தாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி ஒழுக்கத்தை காக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல துணைன்னு வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது பாருங்க குறள். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். அப்ப இழிகுடியினர்னு யார திருவள்ளுவர் கூறுறாருன்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லாதவர் தான் இழிகுடியினர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். குடிமை அப்படின்னா சொற்பொருள் உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர், இழிந்த பிறப்பு இலக்கண குறிப்பாத்தீங்கன்னா இழிந்த பிறப்பு ஆ கொண்டு முடியுது. இது பெயரச்சத்தை சாரும். அடுத்த ஒன்று பாருங்க. மரப்பினு மூத்து கொளலாகும் பார்ப்பன் பிறப்பொழுங் குன்ற கெடும். அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும், ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். இப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க, அவர் அவ்வளவு சூப்பரா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நல்லா இருந்து திடீர்னு ஒரு தப்பு பண்ணாலும் அவரோட அந்த செல்வம், அவருக்கு எடுத்த பெயர் எல்லாம் கெட்டு போகும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும், ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிச்சிறப்பு அழிந்து போகும் என்கிறார் வள்ளுவர். அடுத்தது பாருங்க. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. அழுக்காருனா என்ன? பொறாமை. ஆக்கம்னா செல்வம். இதுல உடையான் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். இதுல என்ன அணி பயின்று வந்துள்ளதுன்னா உவமை அணி பயின்று வந்துள்ளது. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது என்கிறார் வள்ளுவர். அதை சார்ந்த கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள் என்ன? அழுக்காறுனா இப்பதான் நம்ம பார்த்தோம் என்ன வரும்? பொறாமை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஒழுக்கம் தவறுனா இந்த குற்றங்கள்லாம் நடந்துரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்க? அந்த ஒழுக்க நெறியிலிருந்து விலகாம அந்த தவறுகளை எல்லாம் செய்ய மாட்டாங்க. அதான் பொருள். ஒல்கார் விலக மாட்டார், உறவோர் மன வலிமை உடையோர், ஏதம் குற்றம். இது ஒரு முக்கியம். உறவோர் அப்படின்னா இலக்கண குறிப்பு பாருங்க, வினையாளனையும் பெயராகும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஒழுக்கம் இருந்தா மேன்மையா இருப்பாங்க, ஒழுக்கம் இல்லைன்னா பழி அவங்களுக்கு சேருங்கிறது தான் பொருள். எய்துவர் அப்படின்னா அடைவர், எய்தா பழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர் பலர்பால் வினைமுற்றை குறிக்கும். இதுல பகுபத உறுப்பிலக்கணம் எய்துவர். எய் இவ் அருன்னு பிரிச்சுப்பா. எய்யுங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. இதுல எதிர்கால இடைநிலை என்ன, நிகழ்கால இடைநிலை என்ன, இறந்த கால கிரு கின்று ஆனின்று இது என்ன சொல்லுவோம்? நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லுவோம். இது மாதிரி கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அப்ப இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலையை குறிக்கும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். பொருள் பாருங்க. நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை. தீயொழுக்கம் எப்பொழுதுமே துன்பத்தையே விளைவாக தரும். அப்போ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னா நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையா இருக்கும். தீயொழுக்கம் எப்பொழுதுமே துன்பத்தை விளைவாகவே தரும். இதுல இடும்பை துன்பம், வித்து என்பது விதையை குறிக்கும். நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா பண்பு தொகையை குறிக்கும். இதுல அடுத்த ஒன்று. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கையும் வாயார் சொலல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரையும் சொற்களை சொல்ல இயலாது. ஒல்லாவே அப்படின்னா இயலாவே, சொலல் அப்படின்னா இது தொழிற்பெயரை குறிக்கும். நல்லொழுக்கம் உடையவற்ற தப்பு தவறையும் கூட அவரோட வாயால தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என்பதுதான் இதனுடைய பொருள். உலகத்தோடொத்த ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இதை சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. உயர்ந்தோரோடு பொருந்த
வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். உயர்ந்தோரோடு பொருந்தி வாழணும். அவரு கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கல்வியை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் என்கிறார் வள்ளுவர். உலகம் உயர்ந்தோர் ஒட்ட பொருந்த ஒழுகல் நடத்தல் அல்லது வாழ்தல் என பொருள்படும். இதுல கேள்வி பாருங்க, பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் பலகற்றும் கல்லாதவராகவே கருதப்படுவார். இதை சார்ந்த 2-3 இதுல கேள்வி வந்திருக்கு. உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அவர் என்ன படிச்சிருந்தாலும் கல்லாதவராகவே கருதப்படுவார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பலகற்றும் கல்லாரறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? பலகற்றும் கல்லாரறிவிலாதார் அப்படின்னா உலகிலோடு வாழாதார் தான் பலகற்றும் கல்லாரறிவிலாதார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது பாருங்க, இதிலேயே 4 கொஸ்டின் இதை சார்ந்தே வந்திருக்கு. பலகற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? அதாவது உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை தான் பலகற்றும் கல்லாதார் என்று வள்ளுவர் சுட்டுகிறார். இது பாத்தீங்கன்னா ஒழுக்க முறைமையில இந்த 10வது குறளை வச்சே பாத்தீங்கன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 5 டைம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒழுக்கம் உடையவார் குழல் தீயன்னா இது பொருள் சொல்றாங்க, சொற்பொருள் என்ன, இதுல ஏதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏதம்ங்கிறது குற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. இது மாதிரி தான் நம்ம என்ன நினைக்கிறோம், கஷ்டம்னு நினைக்கிறதெல்லாம் கேள்வியா வந்துடும். அதனால இப்போ ஒழுக்க முறைமை பார்த்துருக்கோம். அறத்துப்பால்ல இல்லறவியல்ல பொறையுடைமை வரும். முதல் குறள் பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொருள் பாருங்க, நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு. இந்த பண்பெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. அதாவது நிலமானது தன்னை தோண்டுபவரை எப்படி பொறுத்து கொள்ளுதோ அதே மாதிரி நம்மை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு என்கிறார் வள்ளுவர். இதுல அகழ்வாரை சொற்பொருள் பாத்தீங்கன்னா தோண்டுபவரை, இகழ்வார் இழிவுபடுத்துவோர், தலை அப்படின்னா சிறந்த பண்பு என பொருள்படும். இலக்கண குறிப்பு பாருங்க, பொறுத்தல் தொழிற்பெயர், அகழ்வார் இகழ்வார் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா வினையாளனையும் பெயர்களாகும். பகுபத உறுப்பிலக்கணத்தை அகழ்ங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. இதுல எந்த அணி பயின்று வந்துள்ளதுன்னா உவமையணி. உவமையணினா என்ன? ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறுவது இல்லைன்னா அழகுபடுத்தி கூறுவது தான் இதற்கு உவமய அணி. இப்ப இதுல தாமரை போன்ற முகம்னு வச்சுக்கலாம். இதுல தாமரைங்கிறது உவமானம், போன்றங்கிறது உவம உருபு, முகம்ங்கிறது உவமேயம். இப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுபவரை எப்படி பொறுத்து கொள்ளுதோ அதுபோல நம்மை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு. அதனாலதான் இது உவமை அணி பயின்று வந்துள்ளது. அடுத்த குறள் பாருங்க, அதுல ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த உவமை உணர்த்தும் பொருள் என்ன? இந்த உவமை உணர்த்தும் பொருள் பாத்தீங்கன்னா பொறுமை, பொறையுடைமை என்பது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்த ஒன்று, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொருள் பாருங்க, பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். ஒருத்தர் துன்பத்தை செய்யறத பொறுத்து கொள்றதே சிறந்தது, அதனை விட என்னங்கிறது அந்த துன்பம் அவன் செஞ்சதவே மறந்து விடுதல் நல்லதுன்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுல பொறுத்தல் பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை பிற செய்த துன்பத்தை அப்படின்னு பொருள்படும். இலக்கண குறிப்பு மறத்தல், பொறுத்தல் தொழிற்பெயர்கள். நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று. இது ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பகுபத உறுப்பிலன் பாருங்க, மறத்தல் மரங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, தள்ளுங்கிறது தொழிற்பெயர் விகுதியை குறிக்கும். இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிறது. அதுல ஆப்ஷனை நம்ம பார்த்தாவே சொல்லிடுவோம். பிறர் தவறுகளை பொறுத்துக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறர் தவறுகளை மறந்து விட வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இப்ப இதுல 2 கூற்றுகளுமே சரி. அதுலதான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்ததுதான், பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். இந்த கேள்வியை அப்படியே டைரக்டாவே கேட்டிருக்காங்க. அடுத்தது குறள் பாருங்க, இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை.
பொருள் விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். அதுபோல் அறிவற்றர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். இப்போ ஒரு விருந்தினர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியல, வரவேற்க இயலாதுங்கிறது வறுமையிலும் கொடிய வறுமை. அதுபோல அறிவில்லாதவங்க நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சா பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமை என்கிறார் வள்ளுவர். இதுல சொற்பொருள் பாருங்க. இன்மை வறுமை, ஓரால் அப்படின்னா தவிர்த்தல், மடவார் அப்படின்னா அறிவற்றவர் என பொருள்படும். இலக்கண குறிப்புல விருந்து பண்பாகு பெயர், ஓரால் பொறை இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஓரால்ங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த அணியில எடுத்துக்காட்டு உவமையணி. எடுத்துக்காட்டு உவமையணி உங்களுக்கே தெரியும். உவமை தனியா வரும், உவமேயம் தனியா வரும். உவம உறுப்பு மறைந்து அந்த பொருளை விளக்குனா தான் அதற்கு பேரு எடுத்துக்காட்டு உவமையணி. உவமையும் உவமேயையும் தனித்தனியாக வாக்கியங்களாக உவம உருபு மறைந்து அந்த பொருளை விளக்கினால் எடுத்துக்காட்டு உவமையணி. இதுல எப்படி வரும்? விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமை. அதுபோல அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமை. இதுல போலங்கிறது அந்த ஓம உருபு மறைந்து வந்ததுனால இது எடுத்துக்காட்டு ஓமையணியாகும். அடுத்த குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொருள் பாருங்க. நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். நம்மளை ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டே இருந்தா என்ன பண்ணுவோம்? பொறுமையை மீறி திட்டிடுவோம், இது பண்ணுவோம். அப்போ நம்ம நற்குணங்கள் நம்மை விட்டு போய்விடும். அப்போ நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். இதுல நிறை என்பது எதை குறிக்கும்னு பாருங்க. சால்பு என பொருள்படும். நீங்காமை எதிர்மறை தொழிற்பெயர், போற்றிங்கிறது வினையச்சம். இந்த 4 குறட்பாவும் பாத்தீங்கன்னா பொறுமையின் சிறப்பினை நமக்கு கூறுகின்றன. அடுத்த ஒன்று பாருங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. பொருள் பாருங்க. பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்துள் வைத்துக் கொள்வார். ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சா அவரை உடனே நம்ம தண்டிச்சிட்டோம்னா சான்றோர்கள் நம்மை மதிக்க மாட்டாங்க. ஆனா அதை பொறுத்துக்கிட்டா சான்றோர்கள் மனதுல பொன் போல நம்மளை வைத்து காப்பார் அப்படிங்கறதான் இதனுடைய பொருள். சொற்பொருள் பாருங்க. ஒருத்தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர் மனதுள் வைத்துக் கொள்வர் என்பது பொருள். ஒருத்தார் அப்படின்னா வினையாளனையும் பெயர். பொதிந்து நம்ம பார்த்திருக்கோம். ஊ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம். இதுல வைப்பார், வையுங்கிறது பகுதி, இப்புங்கிறது சந்தி, அரு மறுபடியும் இப்புங்கிறது எதிர்கால இடைநிலை, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதியை குறிக்கும். அடுத்த குறள். பொறுத்தார் கொருநாள இன்பம் ஒருத்தார் கொருநாள இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கட்டும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதுதான் இந்த குறளின் பொருள். ஒருத்தர் ஒரு தீமை செஞ்சுட்டாருன்னா அன்னைக்கு அவரை திட்டோம்னா அந்த ஒரு நாள் மட்டும் திட்டனவருக்கு இன்பம் கிடைக்கும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் பாத்தீங்கன்னா உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்கிறார் வள்ளுவர். பொன்றும் துணையும் சொற்பொருள் பாத்தீங்கன்னா உலகம் உள்ளவரை. ஒருத்தார் பொறுத்தார் வினையாளனையும் பெயர்களை குறிக்கும். ஒருத்தார் ஒருங்கிறது பகுதி, இத்து சந்தி, இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதியை குறிக்கும். இது ஒரு ஈவோ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தார் கொருநாள இன்பம் பொறுத்தார்க்கு இந்த வரி என்ன வரும்? பொன்றும் துணையும் புகழ். இது 2013 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பொறுத்தார்க்கு ஒருத்தார் கொருநாள இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். இதை அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்தது. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. பொருள் பாருங்க. செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்தை வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. நமக்கு ஒருத்தர் எவ்வளவுதான் கெட்டது பண்ணாலும் அதுக்காக வருந்தி அவருக்கு துன்பம் பண்ணாம அதை செய்யாம இருந்தாவே ரொம்ப நல்லதுங்கிறாரு வள்ளுவர். அதைத்தான் செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது என்கிறார் வள்ளுவர். இதுல திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, நொந்து நோன்னா துன்பம், துன்பத்துக்கு வருந்தி,
தற்பிறர் ஏழாம் வேற்றுமை தொகை, செய்யினும் இழிவு சிறப்புமை, நொந்து வினையச்சம், அறந்திறன் இது என்ன வரும், ஈற்று போலிகள் அப்படின்னு வரும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலிய ஈற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஒன்று, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றல் கொள்ள வேண்டும். செருக்குல ஒருத்தர் தீமை செஞ்சாலும் நம்மளோட பொறுமையினால வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குறளின் பொருள். மிகுதியான் அப்படின்னா பாருங்க, மனச்செருக்கால், மிக்கவை தீமை, தகுதியான் அப்படின்னா பொறுமையால் அப்படின்னு பொருள். இலக்கண குறிப்பு, செய்தாரை வினையாளனையும் பெயர், விடல் அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று. இது பாத்தீங்கன்னா இந்த 4 குறட்பாவும் பிறர் நமக்கு தீங்கு செஞ்சா பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் கூறுகின்றன. அடுத்த ஒன்று பாருங்க, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். பொருள் பாருங்க, வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியினரும் மேலானவர். ஒரு பற்றில்லாத துறவியை விட மேலானவர் யாருன்னு வள்ளுவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வரம்பு கடந்து தீய சொற்களை பேசினாலும் பொறுத்துக்கிறவர் தான் பற்றற்ற துறவியை காட்டிலும் மேலானவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுல சொற்பொருள் பாருங்க, துறந்தார் பற்றினை விட்டவர், இறந்தார் வரம்பு கடந்தவர், இன்னா அப்படின்னா தீய, நோர்க்கிற்பவர் பொறுப்பவர் என பொருள்படும். இலக்கண குறிப்பு, இறந்தார், துறந்தார், நோர்க்கிற்பவர் வினையாளனையும் பெயர்கள். இன்னா சொல் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்கும். பகுபத உறுப்பிலக்கணத்துல இறங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இந்தானது விகாரம், இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதியை குறிக்கும். அடுத்த ஒன்று பாருங்க, உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். அதாவது பொருள், உண்ணா நோன்பும் மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவார். உண்ணா நோன்பு இருக்கிற பெரியவர்களை காட்டிலும் தன்னை தீய சொற்கள்ல சொன்னாலும் பொறுத்து கொள்பவரே அவரை விட மேலானவர் என்கிறார் வள்ளுவர். சொற்பொருள் பாருங்க, நோற்பார் நோன்பு மேற்கொள்பவர், இன்னா சொல் தீய சொல், உண்ணாது என்பது வினையச்சம். இந்த 2 குறட்பாவு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பிறரின் இழிச்சொற்களை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவுல நம்ம பாத்தீங்கன்னா பொறையுடைமை அதிகாரத்துல முக்கியமானதா பார்த்தோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த 10 குறளும் பாத்தீங்கன்னா பொறையுடைமையில ரொம்ப முக்கியம். இது பாத்தீங்கன்னா அறத்துப்பால் இல்லறவியல்ல வரும். ஊக்கமுடைமை என்னங்கிறத பாத்திரலாம். ஊக்கமுடைமை பாத்தீங்கன்னா 6th term 2ன்னு நினைக்கிறேன். இந்த 4 குறளும் கொடுத்திருப்பாங்க. இது இல்லாம ஒரு சேர்த்து ஒரு 6 குறளா மொத்தம் 10. இதையும் சேர்த்து இதுல சொற்பொருள் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட ஊக்கம் உடைமை என்னங்கிறத பாத்திரலாம் வாங்க. உடையார் உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. இதனுடைய பொருள் பாருங்க, ஒருவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அது உடையவர் ஆவரோ. அதாவது ஒருத்தர் இத்தனையெல்லாம் பெற்றிருக்காரு என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் எத்தனை பெற்றிருந்தாலும் அது அவர் உடையவர் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. அந்த குறள் தான் உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். உடையார் அப்படின்னா ஊக்கம் உடையவர், அஃதில்லார் ஊக்கம் இல்லாதவர் என பொருள்படும். அடுத்த குறள் பாருங்க, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். பொருள் பாருங்க, ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும், மற்ற பொருளுடைமையானது நிலைபேறு இல்லாமல் நீங்கி விடுவதாகும். ஒருத்தருக்கு ஊக்கம் இருந்தா போதும், பொருள் இல்லைன்னா கூட ஊக்கம் இருந்தா பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒருவருக்கு ஊக்கம் உடைமையே நிலையான உடைமை, மற்ற பொருளுடைமையானது நிலைபேறு இல்லாமல் நீங்கி விடுவதாகும். இதுதான் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுல பொருள் என்பது செல்வத்தை குறிக்கும், நீங்கிவிடும் என்பது அழிந்துவிடும் என பொருள்படும். அடுத்த குறள் பாருங்க, ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருபந்தம் கைத்து உடையார். இதுல ஸ்பேஸ் வரும். ஊக்கத்தை உறுதியாக தம்மை பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார். அதாவது இழந்து விட்ட காலத்திலையும் ஆக்கம் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார். ஊக்கத்தை உறுதியா ஒருத்தர் கைப்பற்றி இருந்தா ஆக்கம், அதாவது இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார். அது ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருபந்தம் கைத்து உடையார் என்கிறார்
வள்ளுவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள் ஆக்கம்னா செல்வம், இழந்தேன் என்று அப்படின்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா இழந்தோம் என்று என பொருள்படும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை. இதனுடைய பொருள் பாருங்க, சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். அதுதான் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இல்லா ஊக்கம் உடையான் உலை. சோர்வு இல்லாத ஒருத்தர்கிட்ட ஆக்கமானது அவன் எங்கிருக்கான்னு வழி கேட்டு தானே போய் சேரும் என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். இதுல பாத்தீங்கன்னா ஆக்கம்னா செல்வம், அதர் அப்படின்னா வழி என பொருள்படும். அடுத்தொன்று பாருங்க, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள். தண்ணீர் உயர உயர அந்த நீர்ப்பூக்களும் வளர்ந்துட்டே வரும். ஊக்கம் உயர உயர ஒரு மனிதன் உயர்வடைவான் என்கிறார் வள்ளுவர். அதைத்தான் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்கிறார் வள்ளுவர். வெள்ளத்து அணைய தண்ணீரின் உயரம், மாந்தர் என்பது மக்கள் என பொருள்படும். அடுத்து ஒன்று பாருங்க, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. பொருள், எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும், அவ்வுயர்வு கைகூடா விட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது எண்ணுவதெல்லாம், இப்ப நம்ம ஒரு சைக்கிள் வாங்கன்னு ஆசைப்பட்டா, ஒரு வண்டி வாங்கன்னு ஆசைப்பட்டது, எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும், அந்த உயர்வு நமக்கு கிடைக்காவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை கைவிடக்கூடாது அப்படிங்கிறாரு. இதுல சொற்பொருள் உள்ளுவது அப்படின்னா எண்ணுவது என பொருள்படும். தள்ளினும் கைகூடா விட்டாலும், அந்த உயர்ந்த எண்ணம் கைகூடா விட்டாலும் நம்ம அந்த உயர்ந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது என்கிறார் வள்ளுவர். இதர் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது? இதுல மாந்தரின் உள்ளத்து உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டத்தோடு ஒப்பிடப்படுகிறது. இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்த ஒன்று பாருங்க, சிதைவு இடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுபாடு ஊன்றும் களிறு. இது புதையம்பின் சேர்ந்து வரும். பட்டுபாடு ஊன்றும் களிறு. உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும், அதுபோல ஊக்கமுடையவர் அழிவு வந்தவிடத்திலும் தளரமாட்டார். அதுதான் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. களிறுனா யானையை குறிக்கும். உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டாலும் யானை தன் பெருமை நிலைநிறுத்தும், அதுபோல ஊக்கமுடையவர் அழிவு வந்த இடத்திலும் அந்த நேரத்திலும் தளரமாட்டார் என்கிறார் வள்ளுவர். சிதைவிடத்து வேதனை அடைந்து, களிறுனா யானையை குறிக்கும். அடுத்த குறள் பாருங்க, உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. இதனுடைய பொருள் பாருங்க, ஊக்கம் இல்லாதவர் இவ்வுலகில் யாம் வன்மை உடையோம் என்று தம்மை தாம் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார். ஊக்கம் இல்லைன்னா நம்ம இந்த வலிமையை அடைய மாட்டோம், வன்மை உடையோம் என்று தம்மை தாமே எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார். யாருன்னு பாத்தீங்கன்னா ஊக்கம் இல்லாதவர். இதுல செருக்கு இருமாப்பு, உள்ளம் இல்லாதவர் அப்படின்னா ஊக்கம் இல்லாதவர் என பொருள்படும். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குறின். இது யானை பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது, ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும். அதுதான் பரியது கோட்டது ஆயினும் யானை வெறும் புலித்தா குறின். யானை பருத்த உடம்பு வச்சிருந்தாலும் கூர்மையான கொம்புகளை வச்சிருந்தாலும் ஊக்கமுள்ள புலி முன்னாடி அதை தாக்குனா யானை அதற்கு அஞ்சும் என பொருள்படும். கூர்ங்கோட்டது கூர்மையான கொம்புகள், வெறும் அப்படின்னா மன ஊக்கம், புலியோட மன ஊக்கத்தை பற்றி குறிப்பிடுகிறார். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லார் மரமக்கள் ஆதலே வேறு. பொருள் பாருங்க, ஒருவனுக்கு வலிமையானது ஊக்கம் மிகுதியே, அவ்வூக்கம் இல்லாதவர் மரங்களே, மக்களை போல இருத்தலே வேறுபாடு. வடிவால் மக்களை போல இருந்தாலும் அவங்க வெறும் மரமே. எப்போ ஒருத்தர் ஊக்கம் இல்லாதவர் வெறும் மரங்களே என்கிறார் வள்ளுவர். ஒருவனுக்கு வலிமையானது ஊக்கம் மிகுதி, அவ்வூக்கம் இல்லாதவர் மரங்களே, வடிவால் மக்களை போல் இருத்தலே வேறுபாடு என்கிறார் வள்ளுவர். அதற்குத்தான் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு என்கிறார் வள்ளுவர். இதுல இல்லார் என்பது இல்லாதவர் என பொருள்படும். ஊக்கமுடைமையில இந்த ஒரு 6 குறள்களும் 6th நியூ புக்ல இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு, அதற்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்தோம். முதல் குறள் என்னன்னு பாருங்க, விருந்தோம்பல்ல
இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இதனுடைய பொருள் பாருங்க, வீட்டில் இருந்த பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். நம்ம என்ன எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் எவ்வளவு பொருள் வச்சிருந்தாலும் அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இல்வாழ்க்கையை நடத்த எதற்குன்னு பார்த்தீங்கன்னா விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் என்கிறார் வள்ளுவர். அதான் இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இதுல விருந்தோம்பி அப்படின்னா பொருள் பார்த்தீங்கன்னா விருந்தினரை போற்றி, வேளாண்மை அப்படின்னா உதவி என பொருள்படும். அடுத்த குறள் பாருங்க, விருந்து புறத்தார் தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டார் பாற்று அன்று. அதாவது அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்றாரு. அதுதான் விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டர் பாற்று அன்று என்கிறார் வள்ளுவர். இதுல வேண்டர் பாற்று அப்படின்னா விரும்பத்தக்கது என பொருள்படும். அடுத்தது வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று. வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று. இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப்போவதில்லை. தன்னை நோக்கி எத்தனை விருந்தினர்கள் நாள்தோறும் வந்தாலும் அவங்கள போற்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை என்கிறார் வள்ளுவர். இதுல ஓம்புவான் அப்படின்னா பாதுகாப்பவன் அப்படின்னு பொருள்படும். அடுத்த குறள் பாருங்க, அகன் அமர்ந்து செய்யால் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகிறவனுடைய வீட்டில் மணமகழ்ந்து திருமகள் வாழ்வாள். அந்த மகாலட்சுமியே நம்ம வீட்டில் இருப்பாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மணமகழ்ந்து திருமகள் அந்த வீட்டில் வாழ்வாள் என்கிறார் வள்ளுவர். அகன் மலர்ந்து உள்மலர்ச்சி. இதே அகன் அமர்ந்து உள்மலர்ச்சி, முகன் அமர்ந்து அப்படின்னா அதனுடைய பொருள் முகமலர்ச்சி ஆகும். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இதனுடைய பொருள் பாருங்க, விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமா? விதை விதைக்காமையே அது தானா வளருங்கிறார். விருந்தினரை முன்னே போற்றி அவங்களுக்கு உணவளித்து மிஞ்சிய உணவை எவன் ஒருவன் சாப்பிட்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ அதைத்தான் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்கிறார் வள்ளுவர். இதுல வித்துன்னா விதை, புலம் என்பது நிலத்தை குறிக்கும். இதற்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே கேட்டிருக்காங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ. இதற்கு அந்த இதுல பார்த்தோம் குறள்ல விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இதுல பாருங்க, வித்தும் இடல் வேண்டோ கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்பதுதான் இதற்கு சரியான பதில். அடுத்த குறள், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதுல வானத்தவர்னா தேவரை குறிக்கும். வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினராவான். வந்த விருந்தினரை போற்றி இனி வரக்கூடிய விருந்தினர்களையும் எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான். அதுதான் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதுல ஓம்பின்னா விரும்பி, வானத்தவர் தேவர் என பொருள்படும். அடுத்த குறள், இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இக்குறள் கூறும் இடைவிடாத கடமை எது? இதுல என்ன சொல்றாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பலை பற்றி வள்ளுவர் கூறுகிறார். இந்த குறளே கொடுத்து இது எதற்கு ரிலேட்டட்னு கேட்டிருக்காங்க. விருந்தோம்பல் என்பது சரியான ஒன்று. அடுத்தது பாருங்க, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் யாருக்கு விருந்தினராக அமைவான் என்று வள்ளுவர் கூறுகிறார். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் தேவர்களுக்கு விருந்தினராக அமைவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த குறள் பாருங்க, இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். வேள்வினா நம்ம யாகன்னு பார்த்திருக்கோம். இதனுடைய பொருள் பாருங்க, விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கேற்ற அளவினதாகும். விருந்தோம்புதல் அப்படின்னா இவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது.
விருந்தினரோட தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் அப்படிங்கிறது தான். இணை துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன் என்கிறார் வள்ளுவர். வேள்வினா யாகம் என பொருள்படும். அடுத்த ஒன்று பாருங்க, பரிந்து ஓம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி, அதாவது பொருள்களை வருந்தி காத்து பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவர். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, விருந்தினரை வேம்பி அந்த விருந்தோம்பல் செய்யாம பொருள்களை எல்லாம் வருந்தி காத்து அந்த பொருள்களை எல்லாம் பின்பு இழந்து பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவர். அதைத்தான் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் என்கிறார் வள்ளுவர். இதுல பரிந்து அப்படின்னா விரும்பி, தலைப்படாதார் ஈடுபடாதார், பற்றற்றோம் அப்படின்னா பற்றில்லாதார் என பொருள். அடுத்தது பாருங்க, உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அருமையாகும். அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும். செல்வ நிலையிலிருந்து அப்ப வறுமை விருந்தோம்புதலை போற்றாதது அறியாமையாகும். அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் என்கிறார் வள்ளுவர். இதுல இன்மை இல்லாமை, மடவார் அப்படின்னா மடவார் கண்ணுனா அறிவற்றவர்களிடம் உள்ள பண்பு தான் அந்த பண்பு என்று கூறுகிறார் வள்ளுவர். அதை சார்ந்த ஒரு கேள்வி இருக்கு. உடமையில் இன்மை விருந்தோம்பா மடமை மடவார் கண் உண்டு, இதன் பொருள் கூறுக. இதுல செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பலை செய்யாத பேதமை, இது பேதையரின் ஒழுக்கமாகும். பேதையர்னா அறிவற்றவரின் ஒழுக்கமாகும். இந்த திருக்குறளையே அப்படி கொடுத்திருக்காங்க. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பலை செய்யாத பேதைமை, இது பேதையரின் ஒழுக்கமாகும் என்கிறார் வள்ளுவர். இதுதான் அதனுடைய பொருள். மோப்பக்குளையம் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குளையும் விருந்து. இது கடந்த குரூப் 2ல கூட கேட்டிருக்காங்க. குளையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குளையும் விருந்து. மோந்து பார்த்தால் என்னாயிரும் அனிச்ச மலர் வாடிவிடும். நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் என்பதுதான் இந்த குறளின் பொருள். இதுல அனிச்சம் என்பது அனிச்ச மலர், முகம் திரிந்துனா முகம் மாறுபட்டு நம்ம விருந்தினரை பார்த்தாவே அவங்க என்னவாங்க, அவங்க உள்ளம் வாடிவிடும் என்கிறார் வள்ளுவர். இதை சார்ந்த சில கேள்விகள். மோப்பக்குளையம் அனிச்சம், இதெல்லாம் அனிச்சம் என்பது எதனை சுட்டும்? அனிச்சம் என்கிறத பார்த்தா இது ஒரு அனிச்ச மலர், அதனுடைய பண்பு மோந்து பார்த்தா அது வாடிவிடும். அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. விருந்தினர் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? விருந்தினர் முகத்தை வள்ளுவர் அனிச்ச மலருடன் ஒப்பிடுகிறார். இதுதான் கடந்த நடந்து முடிந்த குரூப் 2ல கேள்வி. மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர்? மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர், நாம முகம் திரிந்து நோக்கினால் விருந்தினர் வாடிவிடுவர் என்பதுதான் இதற்கு சரியான பதில். ஆப்ஷன் டி தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்று பார்த்தீங்கன்னா நம்ம விருந்தோம்பல் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட விளக்கம் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.